எல்லாமே டெஃபினட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாசிட்டிவிட்டி போகலாமா? காப்பி பண்ணி சொல்லுங்க. ஸோ ஹெட்டிங் ரொம்ப டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இவ்வளவுமே டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ற பாசிட்டிவிட்டி வச்சுதான் உங்களுக்கு வந்து புரியுமே சிலபஸ். சரியா? அடுத்து போகலாமா? யாரும் காப்பி பண்ணிருக்காங்க? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டெஃபினட் முடிச்சிடலாம். இப்போ சம் ஏஆர்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஹெட்டிங். ஓகேவா? ஹெட்டிங் என்னது? ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சம் ஏஆர்பி, சம் சிஆர்பி, சம் பி இஸ் டி. ஓகேவா? இதோட கன்க்ளூஷன் வந்து sum b எப்பவுமே நம்ம எதுக்கு டயக்ராம் போடணும்? ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் டயக்ராம் போடணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு டயக்ராம் போட்டுட்டு கன்க்ளூஷனோட ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் क्वेश्चन, கன்க்ளூஷன் தான் ஆன்சர். இந்த ஆன்சர்ல எஸ் வந்துச்சுன்னா டிக் போடுவீங்க, நோ வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவீங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் எப்படி வரும்? ஒன்லி ஒன் ஃபாலோஸ், only one follows, only two follows, both follows. So இதுதான் உங்களோட ஆப்ஷன். அதாவது உங்களோட ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம டயகிராம் போடுவோம். சம் ஏஆர்பி, இதுதான் சம் ஏஆர்பி. புரிஞ்சா? அடுத்து சம் சிஆர்பி, சம் சிஆர்பி. அடுத்து சம் பிஎஸ்பி. அப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, சம் பிஎஸ்பி against sum CRB. पूरा कनेक्ट करना. ஓகேவா? இவ்வளோ நேரம் சொல்றது எல்லாமே ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும்தான். இப்போதான் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட்னா ஒன் ஸ்டேட்மெண்ட், டூ ஸ்டேட்மெண்ட், த்ரீ ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது. ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது மூணுமே சேர்ந்து ஒரு क्वेश्चन. அந்த क्वेश्चनக்கு டயகிராம் எப்படி போடுவோம்? இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸ் வச்சு டயகிராம் போடுவோம். சம் ஏஆர்பி, சம் பிஎஸ்டி, சம் சிஎஸ்டி. ஓகேவா? ஓகேவா? இந்த டயகிராம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சா? டவுட் இருக்கா? இந்த டயகிராம் எப்படி வரணும்? இல்ல இப்போ கன்க்ளூஷன் வச்சு நான் செக் பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட क्वेश्चन பேப்பர் உங்களோட ஸ்கிரீன்ல ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க, கன்க்ளூஷனும் கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. மூணுமே கொடுத்திருப்பாங்க. இந்த டயகிராம் நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டு கன்க்ளூஷனோட ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. சரியா? அப்போ சம் டிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கேட்கலாம். சரியா? இப்போ as per this diagram, as per this statement, ஓகேவா? sum b is a, sum b is a தான் ஃபாலோ ஆகுதா? அப்போ இது எனக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்தது sum a is b, sum a is b. எனக்கு இந்த ப்ராப்பர் கனெக்ஷன் இருக்கா a க்கும் b க்கும்? இல்ல. அப்ப எனக்கு ஃபால்ஸ். புரியுதா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் டயகிராம் போட்டேன். கன்க்ளூஷன் கேட்கறாங்க, இந்த டயகிராம் படி என்னென்ன கன்க்ளூஷன் ஃபிட் ஆகுதோ எனக்கு போட்டுருது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபிட் ஆகுது. சம் b is a தான். சம் b வந்துட்டு a ஓட அணி, b வந்துட்டு a ஓட சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதனால நான் இங்க எஸ் போடுறேன். ஆனா சம் a is b நான் ஏன் நோ சொல்றேன்? a அப்படிங்கிறது எனக்கு இந்த ஜோன், b அப்படிங்கிறது எனக்கு இந்த ஜோன். டைரக்ட் கனெக்டா இருக்கும். இப்படி b வெளியில கனெக்ட் ஆகுறதால எடுத்துக்கோ. ஓகேவா? சிலது சொல்ல எனக்கு எந்த ரெண்டு வேரியபிள் கேக்குறாங்களோ அவங்களுக்கான டைரக்ட் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ b க்கும் a க்கும் டைரக்ட் கனெக்ஷன் எனக்கு இருக்கு. அதனால நான் சம் a is b வரும், சம் b is a வரும்னு சொல்றேன். ஆனா எனக்கு வந்துட்டு a எனக்கு இங்க இருக்கு, b எனக்கு இங்க இருக்கு. டைரக்ட் கனெக்ஷன் இல்ல.
அதனாலதான் நான் நோ சொல்றேன். ஓகேவா? இது புரிஞ்சா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு எஸ் வருது, செகண்ட் ஒன் எனக்கு நோ வருதுன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ஃபாலோ ஆகுது, அதனால ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? செகண்ட் ஒன் compare marking from BSc from CSC no ASC. இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கன்க்ளூஷன் வந்து no DCA some DSA some DSC. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் டயக்ராம் வரையணும். சம் A or not B. ஸோ இதான் என்னோட சம் A, இது வந்துட்டு நாட் கண்டிஷன் B. கரெக்டா? அடுத்து சம் BSc சிம்பிளா சம் BSc போகும். ஓகேவா? அடுத்து சம் CSB again என்னது சம் CSB. நோ ASB அப்படின்னா இந்த ஏக்கும் இந்த டிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? நோ ஏசி எப்படி போட்டுருக்கேன்னு தெரியுதா? அந்த ரெண்டு வேரியபிள் இப்போ ஏவும் டி பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. நோ சொல்ல வராங்களா? நோவா? அப்போ மொத்தமா நோ. புரியுதா? அப்படின்னா இந்த ஃபுல் பார்ட் ஆஃப் டே, இந்த சம் பார்ட் ஆஃப் டே, இந்த சம் பார்ட் ஆஃப் டே எல்லாம் நம்ம ஃபுல் பார்ட் ஆஃப் டே ஸ்டார்ட் பண்ணிட்டு. சரிங்களா? இப்போ செக் பண்ணாம கன்க்ளூஷனோட செக் பண்ணலாமா? நோ டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்றாங்க. எஸ், டிக்கும் ஏக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்ப இது கரெக்ட். அடுத்து சம் பிஎஸ்ஏ, சம் பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம் பிஎஸ்ஏ எப்படி ஒன்னா இப்படி வந்திருக்கணும், இல்லைன்னா இப்போ இந்த டயக்ராம்ஸ் மட்டும்தான் எனக்கு சம் பிஎஸ்ஏ டயக்ராம்ஸ். பட் இந்த மாதிரி எனக்கு இல்ல. சம் ஏ இஸ் நாட் கண்டிஷன் வித் பி அப்படின்னு இருக்கு. Apart from this relation, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஏக்கும் பிக்கும் எனக்கு சொல்லல. ஸோ அதனால ஐ மீன் சம் பிசி அப்படின்னு எனக்கு சொல்லல. ஸோ அதனால எனக்கு இருக்கும். அதே மாதிரி சம் பிசி, சம் பிசி தான் கரெக்டாக தான் இருக்கு, அதனால எனக்கு இல்லை. ஸோ 1 and 3 ஃபாலோஸ் அந்த மாதிரி ஆப்ஷன். சரிங்களா? புரியுதா? ரொம்ப ஃபாஸ்டாக போகலாம். ஏன்னா இதுவே ஒரு பெரிய வாசான டாபிக். ஆக்சுவலி நான் உங்களுக்கு உங்களுக்கு எதாவது புரியலன்னா உடனே நீங்க இருந்துங்க. சரிங்களா? ஏன்னா இது 6 ரூல் 7 ரூல் நிறைய வரும். சரியா? இதுவரை வேற டவுட் இருக்கா? இல்ல அடுத்து போலாமா? தேர்ட் ஒன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்களே டயக்ராம் போடணும். நான் வந்து பார்க்குறேன் உங்க பிளேஸ்ல. இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் क्वेश्चंस. நீங்களே டயக்ராம் போடணும். பார்த்தே போடுங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்க முன்னாடி அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ நான் வந்து ஒரு 2 क्वेश्चन ஃபிட் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாருமே கரெக்டாக போடுறீங்க. ஒன்லி a few A's Bனா என்னது? Some A is B, some A is not conditioned with B. Some B is not C now, இந்த some B தான் not conditioned with C. Okay, wow. Some C is B now, just some C is B தான். No D is X now, no D is X now.
இங்க நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இப்படி போட்டு எகைன் இங்க நோ மெடிசன் போட்டு இப்படி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கேயும் நோ வந்து இங்கேயும் நோ வர மாதிரி சிலாபி சமையே இல்லை. சரியா? தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற பாயிண்ட் இதெல்லாம். ஸோ நார்மலா எப்படி நான் சொல்லிக்கிறதோ அந்த மாதிரி டயக்ராம். சரியா? அதே மாதிரி நீங்க இங்க வந்துட்டு சம்னோ தான் கொடுக்கணும். சரியா? ஏன்னா இந்த சம்பாட் ஆஃப் தி பி தான் நாட் கண்டிஷன் வித் சி அப்படின்னு இருக்கு. இப்படி போட்டீங்கன்னா அது வந்துட்டு நோ பிசி ஆகும். சரியா? அதுதான் சொன்னேன். சம்ம ஈஸி, நோவும் ஈஸி. சம் நாட் அப்படின்னா இதுதான் சம் நாட். ஓகேவா? இது வந்து சம் பிளஸ் சம் 1 இயர். சரியா? ஓகேவா? ஒரு வேலை. சரியா? இப்போ இத்தனை இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணலாமா? கன்க்ளூஷன் இப்போ வந்து சம் A or H some B or C some A or B some A or not B. No, இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதான் என்னோட டயக்ராம். கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் A or H. இங்க A இருக்கு, இங்க H இருக்கு. எந்த ரிலேஷன்ஷிப்புமே எனக்கு இல்லை. அப்போ எனக்கு இது சம் A or H தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இல்லை, அதனால நான் இதை நோட் சொல்றேன். சம் B or C. Yes, sum B is அதாவது B of C is some condition with that. So yes, okay. Sum A or B. Yes, good. ஏன்னா இந்த சம்பாட் ஆஃப் A எனக்கு அதாவது ஏவும் பியும் ஏதோ ஒரு வகையில சம் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ஏவும் பியும் இந்த இடத்துல இந்த ரீஜன்ல சம் ஏ ஆர் பி தானே இருக்காங்க. அதனால எனக்கு இருக்காரு. அடுத்து சம் ஏ ஆர் நாட் பி. இந்த சம் ஏ நாட் கண்டிஷன் வித் பி அப்படின்னு தானே இருக்கு. again this is correct. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் போட்டு கன்க்ளூஷன் செட் ஆகுதா செட் ஆக மாட்டேங்குதான்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். அடுத்து நோ ஏஎஸ்பி. இங்க நோ ஏஎஸ்பி எனக்கு எப்படி வரணும்? இப்படி வரணும். கன்ஃபார்ம் நோட மாதிரி பெருசா கன்ஃபார்ம் நோ அப்படி வரணும். இப்படி எனக்கு இல்லை. அப்போ நோ ஏஎஸ்பி எனக்கு வராது. இந்த அப்போ இங்க மட்டும் எனக்கு நோ இருக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஃபுல்லா நோ வந்துச்சுன்னா தான் நோ ஏஎஸ்பி. சரிங்களா? அப்போ இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? சம் A is not B ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு நான் நோ A is B சொல்ல முடியாது. A அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில கொஞ்சம் பார்ட் ஆஃப் த பீப்பிள் மட்டும் தான் B யோட கனெக்ஷன்ல இல்லை அப்படின்னா மீதி அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பீப்பிள் நோட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நோ பி இஸ் சி. நோ பி சி நான் எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நோ பி சி எனக்கு எப்படி வரும்? நோ பி சி ஃபுல்லா வரும். எனக்கு வரல. சம் பி இஸ் நாட் சி தான். அதனால இது எனக்கு வராது. ஓகேவா? அது இருக்கிற டயக்ராமுக்கு என்னென்ன செட் ஆகுமோ அது மட்டும் ஓகே சொல்லுவீங்க. செட் ஆகலைன்னா நோ தான் நோ. கால் போட்டு. சரியா? No one only if you understand some of no one understand all only if all only இது இதுல டவுட் இருக்கா?
நெக்ஸ்ட் சொல்லணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? அடுத்து போட்டோம். இதோட டயக்ராம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதணும், கன்க்ளூஷன் எழுதணும். சரியா? ஒன்லி ஏ இஸ் பினா ரிவர்ஸ் இன்டு ஆல் பி ஆர் ஏ. அதுக்கப்புறம் சம் ஏ ஆர் சி. இதுதான் சம் ஏ ஆர் சி. நோ சி இஸ் ஸ்விட்ச். ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட கன்க்ளூஷன்ல செக் பண்ணுவாங்க. காப்பி பண்ணுங்க. கன்க்ளூஷன்ல என்னென்ன ஃபாலோ ஆகும் சொல்லுங்க. என்னென்ன ஃபாலோ ஆகும் பார்ப்போம். ஆன்சர் யாராவது சொல்றீங்களா? எந்தெந்த நம்பரிங் ஃபாலோ ஆகும் சொல்றீங்களா? ஓகே, சரி செக் பண்ணிடலாமா? சம் CRH. சம் CRH இருக்கா? இல்ல. அடுத்து சம் ARC. எஸ், இந்த ARC சம்ல இருக்கு. எனக்கு கரெக்ட். சம் B is C. சம் B is C என்ன சொல்ல முடியுமா? இதுதான் என்ன சொல்லிருக்கேன், BIC எங்கேயும் வர மாட்டாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. சோ அப்போ இதுங்க சம் BC என்று சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி நோ BC. எஸ். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி போட்டாலும் என்னோட நோ BC தான். as per only condition B is a VIP. ஓகேவா? அப்போ இந்த VIP கண்டிப்பா அவங்க அசிஸ்டன்ட் ஏற தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பியும் சியும் நோ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால எடுத்துருக்கேன். ஓகேவா? அதனாலதான் நான் சொன்னேன் VIP ரூல் அப்படின்னு. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணுவோம். அடுத்து நோ பி ஸ்விட்ச். எஸ், நோ பி ஸ்விட்ச் தானே, கண்டிப்பா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அப்போ அதாவது அபார்ட் ஃப்ரம் ஏ வேற யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால
நோ பிசிஎஸ் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது நோ பிசி. இங்க நான் நோ பிசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பி ஏ கூட தானே பேசுவாங்க. ஓகேவா? அப்போ நோ பிசி எனக்கு எப்படி வரும்? இப்படி வரணும். ஆனா எனக்கு ஏக்குள்ளதான் பிஏ இருக்கு. ஏக்கு தான். பட் இந்த அசிஸ்டன்ட் கூட இவங்க பேசுவாங்க தானே. ஓகே, அதனால எனக்கு நோ பிசிஏ இஸ் ராங். ஓகேவா? அப்போ சரி, நோ பிசிஏ ராங் அப்படின்னா அப்போ சம் பிசிஏ கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா அவங்க கண்டிப்பா அவங்க அசிஸ்டன்ட் மட்டும் கண்டிப்பா பேசுவாங்க. சரியா? சோ சம் பி இஸ் ஏ, அதாவது அப்போ சம் பிசிஏவும் கரெக்ட், ஆல் பிசிஏவும் கரெக்ட். இப்போ மொத்த பியுமே ஏக்குவதான் இருக்கு. அப்போ சம் பியும் ஏக்குவதான். ஓகேவா? அதனால இந்த ஆர்எஸ்ல ரெண்டு எடுத்துக்கலாம். சம் பிசிஏவும் கரெக்ட், ஆல் பிசிஏவும். புரியுதா? சிதாந்த சம்ல